நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்துற அந்த பிரச்சார பயணம் எப்படி இருக்கு, மக்கள் கிட்ட என்னெல்லாம் பேசுறாரு அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில ஒரு 4 நாள் போகவே இல்லை. ஸோ அடுத்த சைக்கிள் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்றத விரைவில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த கரூர் சம்பவம் அப்படின்றது யாராலையுமே மறக்கவே முடியாது. இப்போ வரைக்குமே தமிழக மக்களுக்குள்ள ஒரு நெஞ்ச உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கரூர் சம்பவம் தான். 41 உயிர்கள் போயிருக்கு இல்லையா? இது தொடர்பா சுப்ரீம் கோர்ட் வந்து பல கேள்விகளை தமிழக அரசு நோக்கி வச்சிருந்தாங்க. அதற்கு சரியான பதிலையும் தமிழக அரசு கொடுக்கல. யாரை பிளேம் பண்ணா சரியா இருக்குமோ அவங்கள மட்டுமே அதிகமா, அதாவது ஒரு இண்டிவிஜுவலை பிளேம் பண்ற மாதிரியான கேள்விகள் தான் தமிழக அரசு சைட்ல இருந்து இருந்துச்சு. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து நிறைய கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருந்தாரு. உதாரணத்துக்கு என்னன்னா, இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்துருச்சு, கோர்ட் வந்து என்ன முடிவு பண்ணிருக்கோ அதுதான் பண்ணணும், சிபிஐ விசாரணைக்கு மாத்திட்டோம், அதற்கு வந்து தனியா ஒரு குழு அமைச்சிருக்கோம், அதுபடிதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒப்புதல்களை கொடுத்திருக்காங்க. அதை மீறி இப்போ கரூர்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க சிசிடிவி கேமராக்கள் இருக்கும், என்ன நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஆவணங்கள் இருக்கும், அது எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி எரிக்கப்பட்டுச்சு, அங்க இருந்து சிபிஐ விசாரணைக்கு மாத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருச்சு. அதுக்கப்புறமா தமிழக அரசு இதை எரிச்சிருக்காங்க, என்ன காரணம், ஏன் அவசரமா எரிக்கணும், திமுக அரசு மாட்டிக்கும் அப்படின்ற ஒரு பயத்துல எரிச்சாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியும், அது மட்டும் இல்லாம சட்டசபை நடந்துட்டு இருக்கு இல்லையா, சட்டசபையில கூட திமுக சார்ந்த எல்லா அமைச்சர்களும் என்ன வைக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய பேச்செல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா கரூர் இன்சிடென்ட் மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. அவங்க செய்யற இந்த திட்டங்கள் சரியா போகுதா இல்லையா, மக்களுக்கு வந்து பலனா இருக்கா இல்லையா, என்ன பிரச்சனை இருக்கு, இந்த கிட்னி திருட்டை பத்தி எதுவுமே அவங்க பேசவே இல்லை. திமுக நிர்வாகி வந்து ஒரு சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் நாங்க காப்பாத்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தை கையில வச்சுதான் திமுக அரசு செயல்படுது அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை வந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இபிஎஸ் அவர்களுக்கு வந்து பிரச்சாரம் போறதா இல்லைனாலும் நிறைய வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட் என்ன சொல்றாருன்னா, திமுக செய்த தவறுகளை சுட்டி காமிச்சிட்டே தான் இருக்காரு. அதுல வந்து நேத்து என்ன பண்ணிருக்காருன்னா, திமுக என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாம இருக்காங்களோ அதை வந்து உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லிட்டு ஒரு அல்வா பாக்கெட் மாதிரி செஞ்சு திமுகவின் உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ற லெவலுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அதான் இப்ப ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கனிமொழி அவர்களா இருக்கட்டும், அவங்க மது விலக்கு கொண்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மது விலக்கை கொண்டு வரும் அல்வா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு. அது வந்து வாக்குறுதிகள். ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வரைக்கும் 523 மேல வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு. ஆனா அதுல வந்து 10% கூட நிறைவேற்றவே இல்லை. ஸோ அதுக்காக ஒரு அல்வா பாக்கெட் ரெடி பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரஸ் மாதிரி அல்வா பாக்கெட் பாருங்க, திமுக கொடுத்த அல்வா பாக்கெட்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கடந்த ஒரு 6 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ரகசியமும் சொல்றாரு, இது வரைக்கும் என்ன ரகசியம் எனக்கும் தெரியல. ஸோ அந்த ரகசியம் வந்து அந்த அல்வா பாக்கெட்டுக்குள்ள இருக்குன்ற மாதிரி அதையும் வந்து காமிச்சிட்டு ஒரு சர்க்காஸ்டிக்கா வந்து பதில் கொடுத்துட்டு இருக்காரு. இது வந்து ஒரு பேசும் பொருளா வந்து அரசியல் காலத்துல வந்து போயிட்டு இருக்கு. இப்ப திமுக கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்ல பண்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா திமுக நிர்வாகிகளுமே பின்னாடி எடுத்து அவங்களுடைய கதைகளை கேட்டு அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடியே திமுக நிர்வாகியா இருந்த ஒருத்தருடைய மகனா இருப்பாங்க, இல்ல உறவினரா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் திமுக கட்சிக்குள்ளேயே கொண்டு வராங்க. இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, இதுக்கப்புறம் வந்து உதயநிதி அவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா பிள்ளையா சொல்லி இன்பநிதி அவர்களுக்கு போடப்பட்டிருக்கு. எப்படி உதயநிதி அவர்கள் அந்த ரெட் ஜெயிண்ட் மூவி வந்து கொண்டு வரும்போது ஆதவன் படத்துல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆகுறாரு, அதுக்கப்புறமா அவரை வந்து சினிமாக்குள்ள கொண்டு வராங்க, சினிமாக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறமா அரசியல் கட்சிக்குள்ள கொண்டு வராங்க. எல்லா இடங்கள்லயும் ஊடகங்கள் கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியான பதில் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவியில இருக்காரு, அது மட்டும் இல்லாம விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்காரு. இதற்கு அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா இன்பநிதி அவர்கள் ரெட் ஜெயின் மூவிக்கு சிஓன்னு சொன்னாங்க. இப்ப இட்லி கடை அப்படின்ற படம் வந்து வந்திருந்தது. அந்த படத்துக்கு யாருமே போகல அப்படின்ற ஒரு காரணத்தினால சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா 300 பேரை அவருடைய சொந்த காசுல டிக்கெட் எடுத்து கொடுத்து வாங்க இட்லி கடை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தேன் அப்படின்னா இன்பநிதி அவர்கள் படத்தை நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. எப்படி உதயநிதி அவர்கள் வந்து ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி இவரும் ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவரும் அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. யாருக்கு தெரியும். இது வந்து திமுக இருக்கிற பெரிய பதவிகளை மட்டும் கிடையாது. இப்ப அமைச்சரா இருப்பாங்கல்ல, ஒருத்தர் அமைச்சராக இருந்தாருன்னா அமைச்சரோட மகனே வந்து திருப்பி அமைச்சர் கேண்டிடேட் நிற்கிறாரு, திருப்பி எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கிறாங்க. சரி, அமைச்சரான பரவாயில்ல, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்கல்ல, டிஎம்கே கவுன்சிலர்ஸ், அவங்களும் அவங்களோட மனைவிகளை அவங்களோட வந்து பசங்களை அப்படிதான் நிக்க வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா திமுகவோட பெரிய நிர்வாகிகளை தாண்டி திமுக இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் கூட வாரிசு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்கல்ல, அந்த பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து 25 குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைகள் உட்கொண்ட மருந்துகள்,
அந்த மருந்துகள் யார் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக இருக்குல்ல, திமுக கீழே இருக்க ஒரு பிரைவேட் ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த மருந்துகள் தயாரிக்கிறாங்க. அந்த கோல்டு ஸ்பிரிட்ன்ற மருந்து, அந்த மருந்தை உட்கொண்டு தான் மத்திய பிரதேசத்தில் வந்து 25 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இந்த மருந்துகளை சாப்பிட்டனால தான் மத்திய பிரதேசத்தில் 25 குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. இதை வந்து சிபிஐ விசாரணை கொண்டு வரணும், இதை வந்து மத்திய அரசு வந்து கன்ஃபார்ம் வந்து விசாரணை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உரக்க சொல்லியிருக்காரு. இந்த பார்மசி எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் இருக்கு. 25 குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. நாங்க இங்க வந்து அந்த உயிர்கள் போயிருக்கு, அதற்கான பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா தமிழக முதலமைச்சர் வந்து எல்லா இடத்துக்கு போனாலும் தமிழகம் தான் நம்பர் 1ல இருக்கு, நாங்க தான் நம்பர் 1ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாரே. 25 உயிர்கள் போயிருக்கு, இதற்கு பதிலே சொல்ல அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை வந்து மத்திய அரசு தரப்புல இருந்தும் மத்திய பிரதேச தரப்புல இருந்தும் வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சுன்னா இது வந்து தமிழகத்துக்கும் வந்து வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா மத்திய பிரதேசத்துல 25 குழந்தைகள் இறந்து போனாங்கன்னா திருப்பி நாளைக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் நிறைய குழந்தைகள் வந்து உயிரிழக்க வாய்ப்புகள் இருக்கு. இது உடனடியா வந்து காவல்துறையாலும் சரி யாராலும் சரி ஒரு பார்த்து தீர்வு கொடுத்தாதான் வந்து மக்கள் நல்லா இருக்க முடியும். கண்டிப்பா. இப்ப வடகிழக்கு பருவமழை காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய இடங்கள்ல சென்னை பகுதிகளில் வந்து நீர் நிரம்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால முன்னாடியே தேர்தல் அறிக்கையில வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மழை காலங்கள்ல நாங்க வந்து தண்ணீரை அகற்றுறதுக்காக 400 கோடி மதிப்பிலான வடிகால் வந்து நாங்க பண்ண போறோம், செய்வோம் அப்படின்ற மாதிரியே நிறைய விஷயங்களை சென்னை மேயர் பிரியா அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, திமுக நிர்வாகிகள் தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்ப வரைக்கும் பார்த்தா அப்படின்னா வருடம் மழைக்காலங்கள் வந்தாலும் சரியா வந்து நீரை எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எந்த இடத்துல தேங்கி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கதான் செய்யுது. அந்த 400 கோடி என்னாச்சு அப்படின்ற கேள்விகளுமே வருது இல்லையா. 2021 அப்புறம் திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தமிழர்கள் மேல ஒரு தமிழனுக்கும் தனிநபரா வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து கடன் வந்து அதிகமாயிருக்கு. இதை வந்து உதயநிதி அவர்கள்ட்ட கேட்கும்போது உதயநிதி அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்னா, இது வரைக்கும் தமிழக அரசு வந்து இந்தியாவில் வந்து ஒரு மாநிலம் வந்து 28% வரைக்கும் கடன் வாங்கலாம். உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க இது வரைக்கும் 26% தான் வந்து கடன் வாங்கியிருக்கோம், நாங்க 2% கம்மியா தானே கடன் வாங்கியிருக்கோம், இதுல இருந்து தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமா வந்து பதில் சொல்றாரு. இப்படி அவங்க வாங்குற கடன் மட்டும் இல்ல, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிட்ட இருந்து நிறைய நிதிகளை வாங்கதான் செய்யறாங்க. இப்போ போன தடவை இந்த 2025 இருந்து 2026 கல்வியாண்டுல கூட பார்த்தா அப்படின்னா மொத்தமா இந்த கல்வித்துறைக்குன்னு ஒதுக்கின நிதி மட்டுமே 46,000 கோடி. இந்த 46,000 கோடி என்னாச்சு, அரசு பள்ளிகளுக்குன்னு தனியா ஒதுக்கின நிதி அப்படின்றது 1000 கோடி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே சரியா வந்து கட்டிடங்கள் இருக்கிறது இல்ல, உடைஞ்சு விழுகிறதா இருக்கட்டும், இந்த கழிப்பறை வசதி இல்லாம இருக்கிறதா இருக்கட்டும், மாணவர்களே அந்த அலுவலகத்தை பெருக்கி அந்த குப்பையை எடுத்துட்டு போற இந்த மாதிரியான அவலநிலையா இருக்கட்டும், உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பள்ளிகளுக்கு விடுமுறை விடுற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அரசு பள்ளிகள் நடக்கதான் செய்யுது. பள்ளி கல்வித்துறை வந்து தூங்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய விஷயத்த மக்கள் கிட்ட பேசிட்டே இருக்காரு. அவர் அடுத்து எங்க போறாரு, என்ன பேசுறாரு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவு வந்து பார்ப்போம். நன்றி.